ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பெட் ஆஃப் டிஃபென்ஸ் ஓப்பனிங்கில் ஒரு கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கேமில் பிளாக் பீசஸ் விளையாட போகிறோம். அவங்க வந்து பான் E4 விளையாடிருக்காங்க. E4க்கு அகைன்ஸ்டாக நம்ம C6 ப்ளே பண்ணலாம். E4 C6 காரோகான் டிஃபென்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பான் D4 D5 பான் E5 பானை அட்வான்ஸ் பண்ணி விளையாடிருக்காங்க. இப்போ நம்ம பிஷப் F5 பிஷப் D3 பிஷப் இன்ட்டு D3 குயின் இன்ட்டு D3 பான் E6 இதெல்லாம் ப்ளே பண்ணணும். நைட் F3 பான் E6 பிஷப் D3 பிஷப் இன்ட்டு D3 குயின் இன்ட்டு D3 பிஷப் G5 பிஷப் E7 bishop into E7 knight into E7 pawn H6 attack the bishop into E7 knight into E7 knight H4 idea knight into F5 pawn G4 queen B6 pawn C3 knight into F5 bishop D3 இந்த பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஃபியூச்சரில் பிஷப் கொடுத்துடலாமா? சரி, பிஷப் வச்சுப்போம். பிஷப் H7 பிஷப் E2 நைட் D7 டபுள் ஓ F4 F5 தான் ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் நம்ம C5 ட்ரை பண்ணலாம். C4 அதுக்கப்புறம் F4 நம்ம ட்ரை பண்ணுவோம். பிஷப் D3 பிஷப் D3 குயின் இன்ட்டு D3னா அப்புறம் F5 வச்சு நைட்டு வந்து G6 வருது. G6 நைட் இன்ட்டு G6 அடிக்கலாம். இது பொசிஷன் வந்து காம்ப்ளெக்ஸான பொசிஷன் தான். F5 வரும்போது என் பாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ட்டு F6 நைட் இன்ட்டு F6 அதுக்கப்புறம் இந்த பான் வந்து பேக்வர்ட் பண்ண ஆகிடும். அதை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ப்ளே பண்ண போகிறாங்க? பான் C4 D into C4 knight into C4 இதுதான் ஐடியா. என்ன விளையாடலாம்? இப்போ பான் C5 இல்லைன்னா பிஷப் கம்ஸ் ஹியர் knight comes knight B5 knight D6 இதெல்லாம் வருமே. A6 விளையாடுவோம். அதான் எதிர்பார்த்தது. கேப்சர் பண்ணால் நைட்டு வரும். நம்ம நைட்டுக்கு ஸ்கொயர் இருக்குமா கேப்சர் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம், மற்றபடி கேப்சர் பண்ணக்கூடாது. இது கேப்சர் பண்ணுறதால நைட்டுக்கு ஸ்கொயர் இருக்குமா நம்ம D into C5 விளையாடலாம். நல்லா தான் D into C5 நைட் into C5 குயினுக்கு அட்டாக் வருது. அப்புறம் குயினை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நைட் திரும்ப இங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணும். நைட் வந்து ஸ்ட்ராங்காக வருது இல்லை. இந்த D6ல் நைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி அந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? நம்ம கேப்சர் பண்ணலைன்னா என்னன்னா பான் வந்து இங்கே C5க்கு வந்துடும். ஸ்ட்ராங்காக பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் இந்த நைட்டு எப்படி மூவ் பண்ணுறது ஒரே குழப்பம்தான். ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ஆகிடும். அங்கே என்ன பண்ணலாம்? கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாமா? கொடுத்தா விட C into D5 நைட் இன்ட்டு அப்புறம் நைட்டு வருமே திரும்ப கம் ஹியர் நைட்டிங் வந்துச்சுன்னா அப்புறம் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். குழப்பம்தான் அது. என்ன பண்ணலாம்? அங்கேயுமே மூவி அந்த நைட்டுக்கு வந்து இந்த D5 ஸ்கொயர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கொயரு. இந்த D6 லேண்ட் ஆகுது, பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. இதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணல அப்படின்னா C5 வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ். அப்புறம் பொசிஷன் டைட் பண்ண மாதிரி ஆகிடும். டைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பீஸ் ஆக்டிவ் இல்லாமல் போயிடும். D6 தான் வரும். எதிர்பார்த்து தான் நைட் D6 வரும்னு பார்க்கலாம் அப்படி போகுது. இது வந்து பேக்வேர்டு பானை. உங்களுக்கு D4 பானை வந்து பேக்வேர்டு பானை. அந்த பானை வந்து இது வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைல் பிளாக்குக்கு இல்லை. ஸோ இந்த பானை பானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் பானை இல்லை இல்லையா? மூவ் ஆகிடுச்சு இங்கே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாட்ணும். நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? முதல்ல வேலை நைட்டு எப்பயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான். இங்கேருந்து நைட் எங்கே போவார்? நைட் இங்கே போகுமா? போனால் பிஷப் இருக்குது. சரி, நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த நைட் இங்கே லேண்ட் பண்ணால்
இந்த நைட்டு வந்து நம்ம வந்து இங்கே D5 ஸ்கோர் லேர்ன் பண்ணால் நைட்டு இங்கே போயிட்டு இப்படி வரணும். இதுதான் மூணு இருக்கா? சரி, ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. 7 நிமிஷம் அவங்க 10 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக தான் விளையாடணும். இன்னும் நைட் எடுத்துகிட்டு போகணும். நைட்டு திரும்ப எப்படியே எங்கே போகுமா? HC4 போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் நைட் B6, நைட் D5 ஸ்ட்ராங் எதிர்பார்த்து தான் அது பெஸ்ட் இருக்கான்னு பார்க்குறேன். சரி, இங்கேருந்து நைட்டு வேறு எங்கெங்கெல்லாம் போகுது? எங்கே வருமா? இங்கே வந்துட்டு இதில் நைட் E4, நைட் E3, இங்கே வந்து சரி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிடுவோம். நம்ம திரும்ப உள்ளே வருவாங்களா? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பின் பண்ண அவ்வளோ வேலை ஒன்றும் ப்ராப்ளம். இன்னொரு நைட் இருக்குது சப்போர்ட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நைட்டில் எங்கே வச்சுருப்பேன், எங்கே மூவ் பண்ணிக்கலாம். ட்ராக் எதாவது ட்ரை பண்ணுறாங்களா? ரெப்புடேஷன் மூவ். ஓகே, டன். டேக்ஸ் நைட் டேக்ஸ் C4. ரூக்கால பிஷப்பில் தான் கேப்சர் பண்ணுவாங்க. பார்க்கலாம். பின் பண்ணுவாங்கள இங்கே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. நைட் B6, பிஷப் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். எஸ், ரூக்கு இங்கே வருமா? எந்த ரூக்கு மூவ் பண்ணலாம்? ஓகே, இந்த ஃபியூச்சரில் இந்த F5 F4 ப்ளே பண்ணலான்னு வச்சுருக்கேன். இந்த பிஷப் வர இங்கே இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ நெக்ஸ்ட் ரூக் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ரூக் C5 ப்ளே பண்ணால் நைட்டு வந்து D7 போகுது. இந்த ரூக்கை நான் அட்டாக் பண்ணப்பேன். ஸோ ரூக் வந்து வேறு எங்கே தான் மூவ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நைட் இன்ட்டு E5. இந்த பான் பின்னில் இருக்குல்ல, அதான் ஐடியா. என்ன விளையாடான்னு பார்ப்போம். என்ன குயினை கொண்டு வந்து பின் பண்ணுவாங்க போல் தான் தருது. இது வந்து பேக்வேர்டு பான், D4 பான். இது வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக வரும் பிளாக் சைட்லேருந்து. பிஷப் கொஞ்சம் ரொம்ப லாங் டயகனல் கவர் பண்ணுது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ரூக் கொண்டு வருவாங்களா? ரூக் ஏதாவது இன்னொரு ரூக் ஆட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆட் பண்ணாங்கன்னா நம்ம கேப்சர் பண்ண முடியாது. இங்கே நம்ம லாஸ்ட் தான் வரும். அது மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா என்ன விளையாடான்னு பார்த்து அதுக்கு ஓகே, டன். இப்போ என்ன ஐடியான்னா நைட் F3 போய்க்குது. நைட்டுக்கு த்ரெட்டு. நைட்டை த்ரெட் பண்ணலாமா? இந்த கொஞ்சம் உசாக பார்க்கணும். இங்கே இந்த டயகனல் ஓப்பன் ஆகிருக்கு. பிஷப்பு குயின் சப்போர்ட்டில் மேட்டே வரும். அதெல்லாம் கொஞ்சம் பிஷப்பு கேமரா இல்லை, குயின் சப்போர்ட்டில் இங்கே மேட்டே வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும். பாப்பா இப்போதைக்கு இதாக விளாடணும், வேறு வழி இல்லை. ஃபாஸ்ட்டாக விளாடணும். ஓகே, டன். கேப்சர் கேப்சர் கேப்சர். ஓரளவு தப்பிச்சிடலாம். இந்த பான் வந்து F5 நம்ம போட்டுக்கலாம். இந்த பான் இருக்கு இருந்தால் ட்ரபுளாக இருந்தது. என் பாஸ் வரதுக்கு சான்ஸ் வந்திருக்கும். இந்த பிஷப்பு குயின் இந்த டயகனல் வரும்போது நம்ம மைனர் பீஸ் எதுவுமே இல்லை. நம்ம F5 தள்ளுறோன்னு வச்சிங்களேன். இப்போ என் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே த்ரெட்டு இங்கே வந்திருக்கும். இதே த்ரெட்டு வந்து இந்த பிஷப்பு இந்த குயின்னு இங்கே வந்து மீட்டிங் த்ரெட்டு வந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். கேர்ஃபுல்லாக தான் விளாடணும் நம்மளும். ரூக் டேக்ஸ் D4. ஓகே, டன். குயின் டேக்ஸ் G3. இப்போ அவங்க குயின் எடுக்கணும். அவங்க குயின் எடுத்தால் நம்மளும் குயின் எடுத்துக்க வேண்டியது தான். கேப்சர் பண்ணால் நம்மளும் கேப்சர் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படியும் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ மேட்டிங் த்ரெட்டே கொண்டு வந்துடலாமா? ஏதாவது செக் ஏதாவது வருதான்னு பார்க்கணும். இடையில ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடணும், அவசரப்பட்டுக்கூடாது. வெயிட்டிங் த்ரெட்டாக வருதா இப்போ? H5. அவ்வளோதான், இனிமேல் தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை இனிமேல். அதுதான் வின்னு. இவங்க இப்படி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக். ஓகே, டன். கேப்சர். இந்த ரூக் இங்கே வரணும் தானே பிளான் உங்களுக்கு? ரூக் H3 இந்த பிஷப் சப்போர்ட்டில் அப்படி கொண்டு வந்து ஏதாவது செக் கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த ரூக்கை வந்து கொண்டு வந்து அப்புறம் இங்கே கொண்டு வந்து இது சப்போர்ட்டில் ஏதாவது இங்கே செக் ஏதாவது கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாதுங்களா இப்போது? D5. நெக்ஸ்ட் மூவ் வந்து நான் ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், அவ்வளோதான்.
எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் முடிஞ்சு ஏற்கனவே பீஸ் அப்பு தான் இப்போது. இது எப்படியா இருந்தாலும் பிளாக் வின்னு தான். ஓகே, டைம் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். பீஸ் அப் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவ்வளோதான், பிளாக் ரிசைன் தான் பண்ணணும். இல்லை என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியல. ஒன்றே அவ்வளோதான், ஒயிட் ரிசைன் தான் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று அவுட் சைட் பாஸ் பண்ண தான், இதெல்லாம் ஒன்று அவுட் சைட் பாஸ் பண்ண க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா பீஸ் அப்பாக இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியே வேறு. அது ஒன்றே அவுட் சைட் பாஸ் பண்ண க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. அது பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு பான் வந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இப்படி போகுன்ற மாதிரி பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், பீஸ் அப்பாக இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் ஆகாது. இந்த பாருங்கள், இப்போ நான் பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். அடாடா, தப்பு பண்ணிட்டுமே. அடாடா, கொஞ்சத்தில் தப்பு பண்ணிட்டுமே. எவ்வளோ நேரம் விளையாட்டு காட்டுச்சுல, அதுக்கு தான் கேர்லெஸ்ஸாக விளையாடக்கூடாது. சரி, பீஸா அப்புன்னு நினச்சா எப்படி விளையாட்டு பாருங்க. அடாடா, ஸோ ஓகே, பிஷப் வர்சஸ் ரூக்கு. இருந்தாலும் பிளண்டர் பண்ணிட்டேனே. சரி, ஓகே. ஓ மை காட், ஒரு ஸ்டெப்பும் பார்த்து இவ்வளோ நேரம் நல்லா விளையாடி கிடச்சில. சரி, எப்படியா இருந்தாலும் வின்னு தான். பிஷப் வர்சஸ் ரூக் ஆயிடுச்சு. அடாடா, இதெல்லாம் பிளண்டர் தானே, மிஸ்டேக் தானே. அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். A5 A4 விளையாடுவோம். பேசாம ஒரு ரூக்கும் கொடுத்துடலாமா பிஷப்புக்காக? பான் தான் இவ்வளோ பான் அப்பில் இருக்கு. வேணாம். ரூக் வச்சு விளையாடுவோம். B2 A3 A2 A1 இதெல்லாம் ஒரு பிளண்டர் பண்ணது ரொம்ப இதுவாக. பீஸ் அப் ஆயிடுச்சு. ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும் பொசிஷன் பார்த்தா. என்னடான்னா பிளண்டர் ஆயிடுச்சு. சரி, வாங்க கிங் எடுத்துன்னு போகலாம். எவ்வளோ நேரம் விளையாட்டும் பார்ப்போம். ஓகே, டன். கிங் என்ற ஜிஸு எப்படி வின்னுதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வின் பண்ணிடலாம். கிங் F6 எப்படி வின் பண்ண வேண்டிய கேமு இது. எப்படியா இருந்தாலும் வின்னு தான். இதுக்கப்புறம் நான் ரூக்கே கொடுக்க போகிறேன் பாருங்க. இப்போ ரூக்கே கொடுக்குறேன், என்ன விளையாடுறான்னு பார்ப்போம். ரூக்கே கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. கேப்சர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன இருக்குது விளையாடுறதுக்கு? பான் B5 இது போய் விளையாடிக்கிறாங்க. இன்னும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு. திரும்பவும் பான் C5 ரூக் C3 கிங் B2 கிங் D3 கிங் D2 கிங் ரூக் C2 கிங் A1 கிங் C3 கிங் B1 கிங் B3 தென் ரூக் C1 செக்மேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் அனலைஸ் பண்ணிடலாமா? தேவையில்லாத ஒரு பிளண்டர் பண்ணிட்டோம். பண்ணுறது என்ன இது, பிளண்டரே காட்டல. 0 பிளண்டர் 0 மிஸ்டேக், அவங்களுக்கு 0 பிளண்டர் 2 மிஸ்டேக்கு. என்ன இது, ஒன்றுமே புரியலையே. 95% அக்ரீஸ் விளையாடிருக்கோம், 3 என்ன க்ரீஸ் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாம். அவங்க 89% அக்யூரேசி, நம்ம 95%. இந்த ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூக்கு வச்சு பின் பண்ணுறேன்னு அதுதான் பிளண்டராக இருக்குன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தேன்னா ஒரு பிளண்டர் கூட காட்டலையே. கரெக்டான மூவ்னு சொல்லுது பொழுது. சரி, பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாம். E4 6 D4 D5 பான் E5 இதெல்லாம் கரெக்டு தான். பிஷப் E7 குயின் B6 இதெல்லாம் வந்து என்ன கிரீஸில் வருது. 97 இதெல்லாம் வந்து என்ன கிரீஸ் வருது. 97 பதிலுக்கு என்ன விளாட்லான்றாங்க. 97 பதில் C5 விளாட்லான்றாங்க. C5 D into C5 knight A3 இப்படி போகுது லைன்னு. ஆனால்
C5 கேப்சர் பண்ணலன்னா கேப்சர் பண்ணவங்க நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? கேப்சர் பண்ணலன்னா 1 1 2 2 அட்டாக்கர் 2 டிஃபனர் ஈக்குவலாக தான் இருக்குது. அது எப்படி கேப்சர் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஸோ நைட் D7 இன்அக்யூரசி C5 வாஸ் பெஸ்ட்னது. அதுக்கு இந்த மாதிரி லைன் கொண்டு போகிறாங்க. சரி, ஓகே. நைட் D7 டபுள் ஓ C4 இதான் நான் யோசித்தேன். நான் இதுக்கு நேரம் யோசிச்சேன், கொஞ்ச நேரமாக யோசித்தேன். இப்படி விளையாடும்போது ஃபஸ்ட்டு இங்கே விளையாடுறாங்கன்னு வச்சுங்களா. சரி, நான் இப்படி விளையாடினா இப்படி வருதுன்னு பார்த்தேன். எல்லாம் ஒன்று தான். திரும்பவும் இங்கே போகும், இங்கே வருமானு பார்த்தேன். ஆனால் இங்கே அட்டாக் இருக்குது. C5 இப்படி விளையாடிட்டேன் ஃபஸ்ட்டு. வருது, கேட்டதாக இருக்குது லைனு. C5 யோசித்தேன், அதெல்லாம் எனக்கு கரெக்டாக கிளியராக தெரியல. அது கன்ஃபியூஸாகவே இருந்தது அந்த பொசிஷனு. அதனால தான் இப்படி விளையாடிட்டேன். இது கிளியராக இருந்தது. இப்படி போகும்போது குயின் மூவ் பண்ணும்போது நைட்டு வந்து D6 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த லைன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது எனக்கு. எவ்வளோ இது பேக்வேர்டு பானை, இது ஆஃப் ஓப்பன் ஃபெயிலு. நைட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கொயரு. அவருக்கு வந்து ஃபியூச்சரில் இந்த பானை ப்ரெஷர் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் கேம் போகுது பாருங்கள். புரியுதுங்களா? இந்த நைட் F3 ஏன் அது இன்னக்யூரசி, அது மாதிரி F4 விளாட்லான்றாங்க அவங்க. F4 விளாட்லாம் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே தானே ப்ராப்ளம், த்ரெட் இருக்குல்ல இங்கே. ஸோ அதனால தான் அவங்க F4 சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் என்னென்னா, இந்த நைட் F3 விளையாடுனதுக்கப்புறம் இப்படி விளையாடுறோன்னு வச்சுங்களா, விளையாடி இங்கே பிரேக் பண்ணால் கூட ஃப்யூச்சரில் இந்த பிஷப்பு இந்த குயின் டயகனலில் இங்கே வந்து மேட் பண்ணும்போதுன்னு பார்த்தேன். அப்போ நம்ம F5 விளையாட முடியாது. F5 விளையாடுனா N% பண்ணி திரும்ப இங்கே த்ரெட்டு வரும். G6 போடலாம். G6 பண்ணால் திரும்ப இங்கே அட்டாக் வருமானு பார்த்தேன். திருப்பி இதை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பு கேப்சர் பண்ணி பிஷப்பு பானிங் வந்ததுக்கப்புறம் இங்கே கேப்சர் பண்ணி குயின் வந்து இங்கே கேப்சர் பண்ணி செக் கொடுக்குமோன்னு பார்த்தேன். ட்ரா ஏதாவது வருமோ கண்டினியூவாக செக் மாற்றி கொடுத்துன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். ரூக் C3 இன்னக்யூரசி, ரூக் F இதான் எதிர்பார்த்தேன், இங்கே வரும்னு பார்த்தேன் நான். ஆனால் இங்கே பிரேக் வருது. இங்கே கொஞ்சம் வீக்னஸ் க்ரியேட் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் அடுத்து போய் அட்டாக் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் கிங் மூவ் ஆகிட்டு அப்புறம் ரூக் வந்துச்சுன்னா டபுள் ரூக் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் யோசிச்சேன். ஏன்னா நைட்டு வந்து இங்கே மைனர் பீஸ் எதுவுமே இல்லை, கிங் சைடு கேஸ்லிங் பண்ணிருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். சரி, எப்படியோ ஒன்று கேப்சர் ரூக் G3 இது மிஸ்டேக். அதுக்கு போயில் ரூக்கிங் கொண்டு வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு குயின் வந்து மூவ் ஆகும். ஒரு இந்த மாதிரி லைன் காட்டுறாங்க, இந்த மாதிரி லைன் காட்டுறாங்க அவங்க பாருங்க. வேறு பார்த்தல யோசிச்சல, நம்ம இந்த பிஷப்பு குயின் டைனலில் வரும்னு யோசிச்சலாம், அதே மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் முதல்ல யோசிச்சிருந்தேன். ஏன்னா மைனர் பீஸ் இல்லை, லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சுருக்காங்க, அது சப்போர்ட்டில் குயின் வந்தால் என்ன பண்ணுறது யோசிச்சிருந்தேன். இதெல்லாம் ஓகேங்களா. ரூக் G3 கேப்சர். இப்போ இங்கே கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்? அதே தான் நம்ம எங்கே கேப்சர் பண்ண, எப்படி கேப்சர் பண்ணது எங்கே கேப்சர், எங்கே பீஸ் அப்பு இங்கே. இது கரெக்டு. அதில் இப்படி தான் செக் கொடுத்து இப்படி போனால் கூட இங்கே கேப்சர் பண்ணணும், பிஷப்பில் கேப்சர் பண்ணக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகும், திருப்பி இங்கே கேப்சர் பண்ணி திருப்பி இதுக்கு அட்டாக் வரும். அப்படி ரூக்கை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி இங்கே பின் பண்ணோம், இது இங்கே அட்டாக் வருது இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கிங்கால் தான் நம்ம கேப்சர் பண்ணணும். சப்போஸ் என்ன கூட இங்கே வந்து கிங்கால் இப்படி கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணால் அப்புறம் ரூக்கை நம்ம மூவ் பண்ணிக்கலாம், வேறங்க இப்படி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தது இதெல்லாம். இப்போ இந்த மீட்டிங் த்ரெட்டிங்கு இல்லையா, மீட்டிங் த்ரெட்டே வருது இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. இது வந்து
rook e3, bishop in d5. நம்ம இப்படி கேப்சர் பண்ணக்கூடாது. அதாவது இப்படி கேப்சர் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், பாருங்க இப்படி கேப்சர் பண்ணிட்டா என்ன ஆகுன்னா, இப்படினாலும் விண்ணுத்தான் பான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுது பாருங்க, ஒரு ரூக் வர்சஸ் ரூக் ஆயிடுச்சு. ரூக்கா நம்மகிட்ட ஒரு ரூக்கு, அவங்ககிட்ட ஒரு ரூக்கு, பான் தான் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. இருந்தாலும் இப்படி கேப்சர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் கேப்சர் பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ரூக் வர்சஸ் பிஷப், பிஷப் விட ரூக் வேல்யூ அதிகம், நிறைய ஸ்கோரை கவர் பண்ணும் இல்லையா. ஸோ இப்படி தான் விளாடணும் அது. ஏன்னா இது பிளண்டர் ஆகுன்னு பார்த்தா பிளண்டரே சொல்லி, சரி ஓகே பொசிஷன் சிம்பிள் பீஸை கொடுத்த கூட பொசிஷன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு கட்டுது என்னவோ. இப்போ பொசிஷன் இப்போ சிம்பிளிஃபை ஆயிடுச்சு இல்லையா, இவ்வளோ பீஸ் இருந்தது இல்லையா, அவங்ககிட்ட 2 பீஸ் இருக்குது. இப்போ ரூக்கு பிஷப்பு, நம்மகிட்ட 2 ரூக்கு ஒரு நைட் இருக்குது. பீஸை கொடுத்து கூட என்ன பொசிஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ கேப்சர் பண்ண வேஸ்ட் தான். இது பாருங்க, இப்போ நம்மகிட்ட பீஸ் அப்பு. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்புன்னா இங்கே ஒன்று நம்ம ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்போ இல்லை, ஏற்கனவே அப்பில் இருக்கிற பீஸ் தான் அந்த பொசிஷன் வந்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பொசிஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வருது பாருங்க. இப்போ ரூக் வர்சஸ் பிஷப், கண்டிப்பாக பிளாக் வந்து வேணும். ஓகே, அதுக்கப்புறம் சும்மா அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுல தவிர மற்றபடி ஒன்றும் போயிட்டாலும் ட்ராகு எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, நம்ம கூட இந்த கிங் கொண்டு போயிட்டு அந்த பானை கேப்சர் பண்ணி கூட அப்புறம் இந்த பானை ப்ரமோட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி வின் அது. இதுக்கப்புறம் என்ன இருக்குதுங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் குயினை கூட கொண்டு வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி வின் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம சிங்கிள் ரூக் வச்சு செக்மேட் பண்ணோம் இல்லையா, சிங்கிள் ரூக் வச்சே மேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி விளாட்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் வந்து இந்த கேமில் வந்து ஓப்பனிங் பார்த்துடலாமா, ஓப்பனிங் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக E4 C6 D4 D5 அதெல்லாம் ஏற்கனவே காரக்கன் நம்ம பார்த்துருப்போம், அந்த நைட் C3 லைன்னு. ஸோ உங்களுக்கு இந்த நைட் C3 லைன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கேமில் இந்த காரக்கன் டிஃபென்ஸ் அந்த கேம் வந்து நம்ம விளையாடி இருப்போம். அது கடைசியில் ஓப்பனிங்ஸ், இந்த ஓப்பனிங் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கேம்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த நைட் C3 லைன்லாம் சொல்கிறேன். நைட் C3 D4 நைட் D4 பிஷப் F5 இப்படி லைன் போகும், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. சரி, இவங்க என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா பான் E5 பிஷப் F5 பிஷப் D3 பிஷப் இன்ட்டு D3 குயின் இன்ட்டு D3 பான் E6 இப்படி விளையாட வேண்டியது தான். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் பொசிஷனு. அப்புறம் இங்கே நைட் D7 நைட் E7 இல்லைன்னா அந்த பிஷப் E7 இல்லை ஃபஸ்ட்டு நைட் E7 நைட் E7 நைட் G6 அப்புறம் ஃபியூச்சரில் இந்த பான் C5. சரிங்களா, அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணணும். மெயின் மூவ் இவ்வளோதான். என்ன, பான் E5 பிஷப் F5, சப்போஸ் இங்கே நைட் F3 இல்லாங்கன்னா பான் E6 அப்புறம் பிஷப் D3 பிஷப் இன்ட்டு D3 குயின் இன்ட்டு D3 நைட் D7 டபுள் ஓ. இந்த பிஷப் E7 இப்போ கொண்டு வந்துட்டா திரும்ப நைட் எங்கே கொண்டு வருது. ஸோ அதனால் நைட் E7 எப்படி விளையாடிக்க வேண்டியது தான். அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். சப்போஸ் இங்கே விளையாடுறாங்கன்னா நெக்ஸ்ட் குயின் C7 நைட் C3ஓ நைட் D2 பான் H6. சப்போஸ் கேப்சர் பண்ணால் பிஷப் இங்கே வரப்போகுது. அப்படி பொறுமையாக பார்த்து விளையாடிக்க வேண்டியது தான் லைனு. நைட் வந்து இதோ இப்படி கூட விளையாடலாம். இது பாருங்க, நைட்டு வந்து F5 அட்டாக் த பிஷப். சரிங்களா, இப்படி அப்படி விளையாடலாம்.
அப்படி பார்த்து பொறுமையாக விளையாடுங்க. அப்புறம் ஃபியூச்சரில் C5 விளாட்லாம். கேஸ்லிங் எப்படி ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். கிங் சைட் பண்ண முடிஞ்சா அவங்க கிங் சைட் பண்ணிக்கலாம், நம்மளும் கிங் சைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு கேர்ஃபுல்லாக விளாடணும். ஏன்னா அந்த மைனர் பீஸும் இப்போது இல்லை, இந்த F6ல் இப்போ நைட்டும் லேர்ன் பண்ண முடியாது, பிஷப்பும் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைனரில் பிஷப் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்யூச்சரில் அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இந்த கேம் C5 விளாட்னா C3 விளையாடுவாங்க. கேப்சர் பண்ணால் கேப்சர் வரும், அப்புறம் ரூக்கு வரும் ஃப்யூச்சரில். ஸோ எப்படி ப்ளே பண்ண முடியும்னு பார்த்து விளையாடிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் மூவ் என்னென்னா D5 E5 வந்தால் பிஷப் F5, இதுதான் பிஷப் F5. பிஷப் D3 வந்தால் அப்புறம் நம்ம பிஷப் D3 விளையாடிக்க வேண்டியது தான் இல்லையா. அவங்க நைட் F3 விளையாடுறாங்கன்னா பான் E6 இப்படி விளையாடிக்க வேண்டியது தான். இதுதான் மெயின் மூவ். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சான்ஸ் கிடைக்கும்போது C5 பிரேக் பண்ணணும். இந்த நைட் D7, பிஷப் E7, நைட் E7, நைட் G, அது எப்படி போதோ, நைட் G6, அப்புறம் பிஷப் E7, இதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி விளையாடிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.